நீங்க எல்லாம் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் நீங்க உங்களை டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க கரெக்டா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரீஷெடியூல் பண்ணதால நாங்க முதல்ல யோசிச்சோம் எப்படி உங்களுக்கு சௌகரியமா இருக்குமோன்ட்டு. பட் எனிவே நீங்க எல்லாம் வந்ததுக்கு மிக மிக நன்றி. இந்த தருணம் வந்து உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. புல்கிட் ஸ்டீல்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஸ்பான்சரா நாங்க சிஎஸ்கேவோட அசோசியேட் ஆயிருக்கோம் நெக்ஸ்ட் 2 சீசனுக்கு, அதாவது 2026 அண்ட் 2027க்கு 2 வருடங்களுக்கு நாங்க அவங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஸ்ட்ரென்த் ஸ்பான்சரா நாங்க இருக்கோம். ஓகே, எங்களுடைய டெலிவரபிள்ஸ் என்னன்னா நாங்க வந்து ஆஃப் கிட் பார்ட்னர்ஸ். ஓகே, எல்லா விதமான கம்யூனிகேஷன் மீடியம்ல நாங்க எங்களை பிரபலப்படுத்திக்கலாம். ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் இது. ஒரு பெரிய பிராண்டு, நாங்களோட பெரிய பிராண்டு சவுத் இந்தியாவில் நாங்கள் ஒரு 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 லார்ஜஸ்ட் ஸ்டீல் பிளேயரா இருக்கோம் இன்னைக்கு. இன்னும் நாங்கள் மேலும் மேலும் வளர உங்கள் எல்லாருடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு எப்பவுமே வேண்டும் என்றதை வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி. வேற எதுவும் நீங்க கேட்கலாம். எங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் பத்தி புஷ்பில் சார் சொல்லுவார் உங்களுக்கு. So currently we have finished a capex in Tirupati plant. We have added 2 into 350 TPD DRI kilns with a 30 megawatt power plant with additional 30-ton furnace. So as mentioned earlier, we have that will increase the production to over 500,000 ton. So we'll be one of the most leading manufacturers of TMT in South India. இன்னைக்கு சவுத் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கம்பெனி தான் பெரிய கெப்பாசிட்டி இருக்கிற கம்பெனிஸ். அதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஐ திங்க் தமிழ்நாடுல நாங்க தான் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஸோ ப்ராப்ளி சார் சொன்ன மாதிரி வில் பி வெரி சூன் இன் நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 பிராண்டா நாங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை மேம்படுத்துறோம். It's been 30 years since the company started. Manufacturing for last 30 years. Company started 40 years back. கிரிக்கெட் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ரீச்சான ஒரு ஸ்போர்ட். ஓகே, ஒரு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ற ஒரு மூமெண்ட் வந்து கிரிக்கெட் தான் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நாங்கள் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக சிஎஸ்கே அப்ரோச் பண்ணோம். ஒரு டிக்கெட்ஸ்க்காகவோ ஒரு பூத்துக்காகவோ அது அப்படி படிப்படியாக அந்த கான்வர்சேஷன் போய் கடைசியில் நாங்கள் அவங்க கூட பார்ட்னர்ஸ் ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்ததால சரி நாங்களும் அதை சந்தோஷமா அவங்க கூட நாங்களும் குரோ ஆகிறோம். அவங்க ஒரு பெரிய பிராண்ட், நாங்களும் வளரக்கூடிய ஒரு பெரிய பிராண்ட் இன் ஸ்டீல். ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஒரு டைம் எங்களுக்கும். நாங்களும் சவுத் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிற டைம். ஸோ சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி கூட நாங்கள் அசோசியேட் ஆகிறது எங்களுக்கும் பெருமை தான். முதல் கிரிக்கெட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் என்னன்றத காலம் தானே அதுக்கு நம்மளுக்கு பதில் சொல்லலாம். அம்பாசிடர் இருந்தாங்க, அந்த அம்பாசிடருடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சதால ஸோ நாங்கள் வந்து இப்போ கிரிக்கெட்டோட அசோசியேட் ஆயிருக்கோம் சிஎஸ்கேவோட. ஸோ இது ஒரு 2 வருடம் ஒப்பந்தம். அந்த 2 வருடம் ஒப்பந்தத்துக்கு நடுவில் எதுவும் விதமான மாற்று இது ஆலோசனை கிடையாது. நாங்களே இந்த 4 பிளேயர்ஸ் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. அதுதான் எங்களுடைய பார்ட்னர்ஷிப்புடைய மெயின் உடைய அப்ஜெக்டிவே. தோனி, அப்புறம் சஞ்சு சாம்சன், கைக்வாட், அதுக்கப்புறம் தூபே, இவங்க 4 பேரையும் நாங்க எல்லா கம்யூனிகேஷன்ல நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். That is the benefit of the off-kit sponsorship. அதனால தான் இந்த அசோசியேஷனுக்கு எங்களுக்கு அதுதான் ஒரு ஐ கேச்சிங்கா இருந்தது. பேச்சு அடிப்படுது சார், அதை எப்படி பாக்குறீங்க சார்? பேப்பரில் தான் நான் பார்க்குறேன் சுரேஷ் ரெய்னா ஃபீல்டிங் இதுன்னு வருதான்னு. எங்கள் இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, புதுசாக ஒரு ஆளும் இல்லை. அட்லீஸ்ட் ஃபீல்டிங்கு நீங்கள் சொல்கிற சுரேஷ் ரெய்னா இப்போதைக்கு இல்லை. ஒரு சஸ்பென்ஸோட ஒன்று முடிச்சிருக்கோமே சார் நேற்று. எதில்? நேற்று வந்து சிஎஸ்கே அஃபிஷியலில் ஒரு சஸ்பென்ஸோட இல்லை, ப்ரீ லான்ச்சுக்கு நாங்கள் பிளானிங் சம் ஃபங்க்ஷன், அதை பற்றி போட்டுருப்பாங்க, அவ்வளோதான். தோனியோட ரோல் இந்த தடவை ஐபிஎல்ல என்னவா சார் இருக்கும்? இம்பாக்ட் பிளேயர் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் டிசைட் பண்ண முடியாது. அது வந்து கிரிக்கெட் ஓரியன்ட் டிசிஷன். எங்கள் கேப்டன், வைஸ் கேப்டன் அண்ட் த கோச் வில் டிசைட். அது வந்து அவர் இம்பேக்ட் பிளேயர் ஆடுறாரா, அவர் ரெகுலர் பிளேயர் ஆடுறதுல நாங்கள் வந்து டெஃபினட்டாக சொல்ல முடியாது. எலெக்ஷன் வந்து இந்த தடவை நடக்கிறதால
சேப்பாக்கில் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஞ்சிக்கு எல்லா மேட்சும் மாற்றப்படுறதா அப்படின்ட்டு ஒரு தகவல். அதில் உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஐபிஎல்லேருந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வரல நீங்கள் எலெக்ஷனால் மாற்றணும்னு. Good morning, sir. How is the morale in the camp after the T20 World Cup win, sir? It's always been good, and the T20 World Cup win has really pushed up their morale also, the team's morale. Okay, thank you.